தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு பல திருத்தலங்கள் இருந்தாலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக விளங்கினாலும் 6 திருத்தலங்கள் முருகனின் படை வீடுகளாக போற்றப்படுகின்றன. போருக்குச் செல்லும் சேனாதிபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம் படை வீடு எனப்படும். அந்த வகையில் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் தம் படைகளுடன் தங்கியிருந்த இடமே திருச்செந்தூர் ஆகும். வரிசைப்படி இது 2வது படைவீடு என்றாலும் வரலாற்றுப்படி இதுதான் முதல் படைவீடாக விளங்குகிறது. தமிழகத்தில் முதலில் நாகரீகம் தோன்றிய நகரங்களுள் திருச்செந்தூரும் ஒன்று. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருச்செந்தூர் திருக்கோவில் நிலை பெற்றிருப்பதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் இவ்வூர் வெற்றிநகர், வியாழசேத்திரம், அலைவாய்ச்சேரல், செந்தில், சிந்துபுரம், ஜெயந்திபுரம், வீரவாகுப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடலோரத்தில் இருந்தாலும் திருச்செந்தூரும் மலைக்கோவிலே ஆகும். இக்கோவில் கடற்கரையில் இருக்கும் சந்தனமலையில் இருக்கிறது. எனவே இத்தலத்தை கந்தமாதன பர்வதம் என அழைக்கிறார்கள். சூரசம்ஹாரம் செய்து வெற்றி பெற்று சூரனை ஆட்கொண்டதால் முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என போற்றப்படுகிறார். திருத்தலமும் திரு ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் செந்தில்நாதர் என மருவி இக்கோவிலும் திருச்செந்தூர் என அழைக்கப்படுகிறது. ஓம் எனும் வடிவில் அமைந்துள்ள இக்கோவிலின் ராஜகோபுரம் 157 அடி உயரமானது. ராஜகோபுரத்தின் உச்சியின் மேற்புறம் 49 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்டதாக விளங்குகிறது. 9 தளங்களை கொண்ட இக்கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளன. 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்ட இத்திருக்கோவிலில் ஷண்முக விலாச மண்டபம், ஆனந்த விலாசம், ஷஷ்டி மண்டபம், சீபிலி மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், வசந்த மண்டபம், வேள்விக்கூடம், கலையரங்கம் 124 தூண்களுடன் பிரம்மாண்டமாக இருக்கிறது. கடற்கரை மட்டமும் இக்கோவில் மூலவர் வீற்றிருக்கும் கருவறை மட்டமும் ஒரே அளவாக இருந்தாலும் கடல் நீர் இக்கோவிலின் உள்ளே புகாதவாறு ஞான நுட்பத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் இருவேறு வடிவங்களில் இக்கோவிலில் எழுந்தருளி இருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும். கிழக்கு நோக்கி பாலசுப்பிரமணிய சுவாமியாகவும் தெற்கு நோக்கி சண்முகராகவும் அருள்பாலிக்கிறார். சூரனை சம்ஹாரம் செய்தருளிய முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். அந்த அருட்கோலத்திலேயே வலது கையில் தாமரை மலருடன் சிவயோகி போல சிரசில் ஜடாமகுடம் தரித்து ஒரு திருமுகமும் 4 கரங்களும் கொண்ட கடற்கரை ஆண்டியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். 4 அடி உயரமுள்ள மூலவர் முருகப்பெருமான் மேல் வலக்கையில் சக்தி கொடுத்த வேலும், கீழ் வலக்கையில் வரத முத்திரையும், மேல் இடக்கையில் ஜபமாலையும் ஏந்தி கீழ் இடக்கையை இடையில் வைத்த நிலையில் காட்சியளிக்கிறார். சுவாமிக்கு இடதுபுறத்தில் உள்ள மாடக்குழியில் ஜெகநாதர் சிறிய சிவலிங்கமாக காட்சியளிக்கிறார். இந்த ஜெகநாதரை வழிபடும் நிலையிலேயே மூலவர் அமைக்கப்பட்டுள்ளார். ஜெகநாதருக்கு பூஜை நடந்த பிறகே பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை நடக்கிறது. இதேபோல் மூலவருக்கு பின்புற சுவரில் வலப்புறம் கஜலட்சுமி காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் திருமேனி கிபி 1909 ஆண்டில் அமைக்கப்பட்டதாகும். மேலும் மூலவர் சன்னதிக்கு வலது பக்கத்தில் பஞ்சலிங்க சன்னதி உள்ளது. இந்த சிவலிங்கங்களை ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் தேவர்கள் வந்து வழிபடுவதாக கூறப்படுகிறது. முருகப்பெருமான் சிவபூஜை தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக சுவாமிக்கு பிரகாரம் இல்லை. மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரே நந்தியும் தேவ இந்திர மயில் வாகனங்களும் உள்ளன. இதேபோல் இன்னொரு சுவாமி ஷண்முகர் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். ஷண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் ஒரு சிவலிங்கம் உள்ளது. மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்குரிய அனைத்து பூஜைகளும் ஷண்முகருக்கும் நடத்தப்படுகிறது. போற்றிமார் கேரள முறைப்படியும், தந்திர சமுச்சியம் நூல்படியும், வைதீக தாந்திரிக முறைப்படியும்,
குமார தந்தர முறைப்படியும் இக்கோவிலில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. தினமும் 9 கால பூஜை நடக்கும் திருச்செந்தூரில் பூஜையின் போது முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு பொங்கல், கஞ்சி, தோசை, அப்பம், நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி, அதிரசம், தேன்குழல், வேக வைத்த பாசிப்பருப்பு மற்றும் வெல்லம் கலந்த உருண்டை ஆகிய நைவேத்தியங்களாக படைக்கப்படுகிறது. 12 கரங்களுடன் காட்சியளிக்கும் ஆறுமுகப் பெருமானின் தோற்றத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், குமரகுருபர் ஆகிய அருளாளர்கள் வர்ணித்து போற்றியிருக்கிறார்கள். 3 அடி உயரமுள்ள இந்த சண்முகர் திருமேனி குமாரதந்திர ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், ஆலவாய் பெருமான் என திருச்செந்தூர் திருக்கோவிலில் 4 உற்சவர்கள் உள்ளனர். இதில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று போற்றப்படுகிறார். பன்னீர் மரத்தின் இலைகளில் 12 நரம்புகள் உள்ள இலைகளை தேர்ந்தெடுத்து அதனுள் விபூதியை வைத்து மடித்து பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. ஆறுமுகப் பெருமான் தனது 12 கைகளாலும் இலை விபூதியை விஸ்வாமித்திரருக்கு காசநோய் நீங்க வழங்கினார் என்பது வரலாறு. இத்திருக்கோவிலுக்கு வெளியே இடது பக்கத்தில் கடற்கரையை ஒட்டி வள்ளியம்மாள் குகை உள்ளது. இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்று தல வரலாறு கூறுகிறது. திருச்செந்தூர் திருக்கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சந்நிதி அமைந்திருக்கிறது. கையில் சக்கராயுதம் இல்லாமல் இந்த பெருமாள் காட்சியளிப்பது சிறப்பானதாகும். திருச்செந்தூர் திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு நாழி கிணறாகும். கடல் மணலில் அமைந்துள்ள இந்த கிணற்றில் நன்னீர் ஊற்று உள்ளது. இது தவிர இத்தலத்தில் 24 தீர்த்தங்கள் உள்ளன. திருச்செந்தூர் திருக்கோவில் திருப்பணியை செய்தவர்களில் மௌன சுவாமி, காசி சுவாமி, தேசிகமூர்த்தி சுவாமி, ஆறுமுக சுவாமி, வள்ளிநாயகம் சுவாமி ஆகிய 5 சுவாமிகளின் தொண்டு மறக்க முடியாதது. இதில் மௌன சுவாமி, காசி சுவாமி, தேசிகமூர்த்தி சுவாமி ஆகிய 3 சுவாமிகளும் திருக்கோவிலின் உட்பிரகாரத்தில் குரு பகவான் சந்நிதிக்கு எதிரே 3 தூண்களில் நின்ற கோலத்தில் சிலை வடிவில் காட்சியளிக்கின்றனர். காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள் ஆகிய 3 சுவாமிகள் தங்களது காலங்களில் கோவிலை சுற்றி மண்டபங்களையும் கோபுரங்களையும் கட்டியுள்ளனர். இந்த 3 சுவாமிகளின் ஜீவ சமாதிகள் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கின்றன. மாத பிறப்பு, சித்திரை விசு, சோமவாரம், சஷ்டி, பிரதோஷம், அமாவாசை, சிவராத்திரி, கார்த்திகை, திருவாதிரை, உத்திரம், விசாகம், மாத கடைசி வெள்ளி, வசந்த விழா, வைகாசி விசாக விழா, நவராத்திரி விழா என மாதந்தோறும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஆவணி மற்றும் மாசி மாதங்களில் நடக்கும் திருவிழாவின் போது பிரம்மா, திருமால், சிவன் என மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார். திருவிழாவின் 7ஆம் நாள் மாலையில் சிகப்பு வண்ண ஆடை சாத்தி சிவனாகவும், 8ஆம் நாள் அதிகாலையில் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவாகவும், உச்சி காலத்தில் பச்சை வண்ண ஆடை சாத்தி திருமாலாகவும் காட்சியளிக்கிறார். திருச்செந்தூர் என்றாலே மகா சஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பானது. ஒரு ஐப்பசி மாதத்து வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து ஆட்கொண்டருளினார். எனவே ஐப்பசி மாதத்தில் கந்தர் சஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என மகா சஷ்டி திருவிழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதில் கந்தர் சஷ்டி திருவிழாவின் கடைசி நாளில் தெய்வானையுடன் திருவீதியுலா வரும் முருகப்பெருமானை வரவேற்கும் விதமாக சுவாமி மீது மஞ்சள் நீர் ஊற்றி மக்கள் முருகப்பெருமானை கொண்டாடி மகிழ்கிறார்கள். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஞான குருவாக விளங்குவதால் இந்த திருத்தலம் குருத்தலமாகவே போற்றப்படுகிறது. உள்ளன்போடு இத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்கினால் வாழ்வில் சர்வமங்கல சௌபாக்கியங்களும் கிடைக்குமென்று தல வரலாறு கூறுகிறது.